ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர்வான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜிவிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் டேப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன், பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா, பெப்பர் பவுடர், சீரகத்தூள், கொத்தமல்லி, ஃபைனலாக உப்பு. ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் பட்டை, கிராம்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கறி மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். திரும்பவும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடுறேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் சிக்கன் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.